வந்திருக்க பிரஸ் மீடியா பத்திரிகை நண்பர்கள், ரைட்டர்ஸ், தொலைக்காட்சி நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இதை கவர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப எமோஷனலான ஒரு ஸ்டேஜ் தான். ஒரு 23 வருஷம் 24 வருஷம் எனக்கு மட்டும் உரிமையான ஒரு சொத்தை எழுதி கொடுக்குற மாதிரி தான். 23 வருஷம் வரைக்கும் எனக்கு அண்ணனா இருந்தது. இந்த செப்டம்பர் 20க்கு அப்புறம் நிறைய பேர் அண்ணனா கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு படத்துல ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. எனக்கும் அவனுக்கும் இருந்தது வந்து பெரிய பாராட்டுக்குரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. அவனை நான் என்னைக்கும் பாராட்டினதில்லை, அவனே என்ன என்னைக்கும் பாராட்டினதில்லை. இதுதான் என்னோட முதல் பாராட்டா இருக்கும். படம் நேற்று பார்த்ததுனாலதான் பேசுறேன். தேங்க்யூ. ஸோ வந்திருக்கிற பெரிய ஆட்கள், ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அதுல முதல்ல விஜய் சேதுபதி சார். ஸோ வந்து உங்களை அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். யோகி பாபு அண்ணன் வந்து அண்ணன் இப்படி பண்ணினா எப்படின்னு பேசுறேன். படம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் இந்த படத்துக்காக கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட் ரொம்ப அதிகம். தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய இடங்கள்ல எங்களுக்கு நாங்க ஒரு சின்ன விஷயம் வெளியில போட்டா அண்ணன் படத்துல இருக்காருன்னு அது நியூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளவு பெரிய ஓப்பனிங்க்கு அண்ணன் வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் தட்னு. காஸ்ட் அண்ட் க்ரூ. ஸோ சீனு சார் கடைசியா சாருக்கு ஒன்று பெருசா வச்சிருக்கேன் சார். ஸோ காஸ்ட் அண்ட் க்ரூ, அப்புறம் எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றோம்னு வந்ததுல இருந்து டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற சுரேஷ் காமாட்சி அண்ணன், இப்படி பண்ணலாம், இப்படி எடுத்துட்டு போலான்னு கைட் பண்றாங்க. எங்களோட ஜோ வெஞ்சருக்கு அப்புறம் அடுத்த படத்துக்கும் சக்தி அண்ணனே திருப்பி வந்திருக்காங்க. எங்களுக்கு ஜோல அண்ணன் பண்ணி கொடுத்ததுதான் பிளாக் பஸ்டர். ஜோ படம் நல்லா எடுத்தது எங்க சைட்னா அதை பிளாக் பஸ்டர் ஆக்குனது கண்டிப்பா அண்ணனோட ஒர்க் தான். அதே மாதிரி கோழி பண்ணி கொடுத்துருங்கண்ணே. ஸோ தேங்க்யூ. மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே நம்ம அடுத்த மேடை சக்சஸ் மீட்ல கண்டிப்பா பேசுவோம். படம் 100% சக்சஸ் ஆயிடும். இது வந்து ஓவர் கான்பிடன்ஸ்ல நான் சொல்லல, இதுல போட்ட உழைப்புல நான் சொல்றேன். நிறைய பேரோட உழைப்பு தான். அதுல முதல் நபர் சீனு சார். சீனு சாரோட எப்படி சொல்றது, நான்லாம் வந்து 16 வயசுல தொழிலுக்கு வந்தேன். எனக்கு படம் பார்த்தவொடனே ஒரு பெரிய இதால என்ன அடிச்சுக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. இது வந்து இந்த வாழ்க்கைங்கிறது வந்து முடிவை நோக்கி போறது அப்படிங்கிறது வந்து எனக்கு சீனு சார் இந்த படம் மூலமா ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிய வச்சாரு. ஸோ இதுல நிறைய திருப்பங்கள் இருக்கும். இந்த மாதிரி இதுல ஒரு பெரிய லைன் இருக்கு, அதை நான் சொல்லிடக்கூடாது. ஸோ ஆனா எனக்கு இந்த படம்ல ஒரு பெரிய லெசன் இருந்தது. அதுக்கு சீனு சாருக்கு என்னோட நன்றி சார். திருப்பியும் சொல்லிடுறேன், அண்ணன் இவ்வளவு நாள் இன்னைக்கு வந்து ஒரு தம்பியா என்ன வந்து என் அண்ணன் பெருமைப்படுத்திட்டான். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்க போனாலும் ஏகனோட தம்பின்னு அட்ரஸ் பண்ற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ரொம்ப பெருமையா இருக்கு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் இவர் வந்து தமிழ்நாட்டுல நிறைய பேர் அண்ணனா ஏத்துப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அவ்வளவுதான், என்னோட சொத்தை வந்து நான் மக்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும், பெரிய ஆட்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ.